இப்போ நாங்கள் வந்து இலங்கையிலேயே ஓரளவுக்கு அதிகளவான குளிரான ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்த இடத்த பேரை சொன்னோன்னே உங்களுக்கு விளங்கியிருக்கும். அது என்ன இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து நுவரெலியாவெலாம் இருக்கிறோம். நுவரெலியாவை அலசி ஆராய போகிறோம். ஜிசி அண்ணா, அங்கால ஜேருவன், தினுஸ் ப்ரோ எல்லாருமே வந்திருக்கிறோம். ஒவ்வொரு இடமா போவோம். உண்மையாக சொல்லப்போனால் இங்கே குதிரை சவாரியிலேருந்து வேறு வேறு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. பயங்கர குளிர்மையாக இருக்குது. இதில் பாருங்க சின்ன சின்ன கடைகள் போட்டிருக்கணும். இப்போ நாங்கள் இதை தேடி வந்தோமோ அது கிடக்கு. பாவிக்கு தான் சாப்பிட வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வரும். இதுதான் போட வலிக்கிடினோம். இந்த குளிருக்கு பாவிக்கு சாப்பிட அப்படி நல்லா இருக்குது. கண்ணுக்கெல்லாம் போக போகுது. அப்படியே லைனுக்கு சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா குதிரை சவாரி எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஸ்ட்ராபெரி கண்டுகள் அதுகள் இதுகள் எல்லாம் இருந்தது. இதில் சின்ன சின்ன அந்த அழகு தாவரங்கள் எல்லாம் வளர்த்து இதில் சின்ன சாடிகளை விற்கணும். பூ தெரியுது ப்ரோ. எங்கே உங்களுக்கு தெரியுதானே பாப்போம். வருது. அப்படியே ரோட்டில் சும்மா போக விட்டுட்டு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ ஏடிஎம்மை தேடி போய் கொண்டிருக்கிறோம். ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு அடுத்ததாக வந்து பாபிக்கு சாப்பிட போகிறோம். இதில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பார்க் வந்து இந்த குதிரை சவாரி அதுகள் எல்லாம் நடக்கும். குதிரை ரேஸுகளும் இடக்கிட நடக்கிறது. அந்த இடம் தான் இந்த இடம். இப்போ வந்து நாங்கள் கிரேகரி லேக்கோடு இருக்கிற அந்த பார்க்குக்கு வந்திருக்கிறோம். விடிய ஒரு இது நடந்ததாம், ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, கார் ரேஸ் அதுகள். ப்ரோ விடிய என்ன நடந்தது? கார், கிளாசிக் கார். இன்னும் கொஞ்சம் சூம் பக்கத்தில் சொல்லுங்க, லவுடாக சொல்லுங்க. கிளாசிக் கார், அதாவது அந்த பழமையான கார்கள் எல்லாம் இருக்குது தானே, அதை வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் நடந்தது. அதே மாதிரி ஷோ இது வச்சு அதை கொண்டே ஒரு ட்ரக்கில் காப்பிரைட் வரும். அதனால் போய் கேட்போம். ப்ரோ விடிய இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். விடிய வந்து இந்த பழைய கார்கள் எல்லாம் இருக்குது தானே, அதை கொண்டு வந்து ஒரு அணிவகுப்பு மாதிரி செய்து கடைசியில் ரேஸ் ஓடினாங்க. ரேஸ் வந்து டைமிங்கில் ரேஸ், எவ்வளோ நேரம் யார் குறுகிய நேரத்தில் போகிறாங்களோ அவங்களுக்கு பழைய விண்டேஜ் கார் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நிறைய அந்த என்ன சொல்கிறது, பேட்மேன் காரா, நைட் ரைடர் காரெல்லாம் வந்தது. இந்தியாவில் பாருங்க குதிரை சவாரி செய்கிறதுக்கு குதிரைகள் அப்படின்னா. முதல் 1500 ரூபாய்க்கு சீப் ஆகிட்டீங்க. பெரிய ரைட் தானே, பெரிய ரைட். பெரிய ரைட் ஒன்று வந்து 1500. அதுக்கு நன்றி. சின்ன ரைட் ஹாஃப் ரைடுன்னு சொல்லி அது 700 ரூபாயா. இங்கே தாங்க வரைக்கும் கூட்டிகிட்டு போவோம். ஸ்பீடாக விட மாட்டாங்க. நார்மலாக அவங்க வந்து குதிரை அந்த இதை பிடிச்சிட்டு வருவாங்க, நாங்கள் ஏறி இருந்து போகலாம். அந்த வருஷப்பிறப்புக்கு அந்த ஃப்ளவர் கார்டன் அந்த ஷோலாம் இருக்குது. அதாவது நுவரெலியா ஃபுல்லாகவே பூக்கள் தான் 15 சித்திரை வருஷ பிறப்பு தான். பார்த்தீங்கன்னா சித்திரை வருஷ பிறப்புக்கு இங்கே ஃப்ளவரில் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி சின்ன ஒரு இது வைக்கணுமா. வேறு போன முறையெல்லாம் நிறைய இல்லை, டிசம்பர் டைம் வந்து நாங்கள். ஆனால் இப்போ வந்து அதிகளவான பூக்கள் வந்து பூத்துருக்கு, நல்ல வடிவாக இருக்கு. இதில் வந்து உள்ளே போகிறதுக்கு உள்ளூர் பெரியவர்களுக்கு வந்து 100 ரூபா, சின்ன பிள்ளைகளுக்கு 50 ரூபா. ஆனால் ஃபொரினாக்களுக்கு வந்து 500, ஃபொரினில் சில்ட்ரன்ஸுக்கு வந்து 250 மடிக்கணும். சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்த வாசலை பாருங்கள். இப்போ நல்ல வடிவான இடம், பூக்கள் எல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. போன முறை வரைக்கெல்லாம் அதிகளவான பூக்கள் எல்லாமே இல்லை, வெறும் தாவரங்கள் மட்டும்தான் இருந்தது. இதில் போன முறையாக வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் அந்த ஸ்பீட் போட், அதே நேரத்தில் அந்த ஜெட் ஸ்கீன்னு சொல்கிற அந்த அதெல்லாம் நாங்கள் ஓடிருப்போம். அந்த வீடியோ கட்டாயம் பார்க்கலைன்னா சேனலுக்குள்ளே இருக்குது, கட்டாயம் போய் பாருங்கள்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட், அதே நேரத்தில் குடும்பமாக போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய போட்டெல்லாம் இருக்குது. கிட்ட போய் காட்டுறேன். குதிரை சவாரி, அதோட அங்கால மூலையில் வந்து ஹெலிகாப்டரில் நீங்கள் ரைடு எல்லாம் போகலாம். கிட்டத்தட்ட அப்போ ஒரு 15,000 20,000 ரூபா சொன்னவ. இந்த பொருளாதார பிரச்சனைலாம் கூடக்கு முன்னா இப்போ வந்து அது கூடவா தான் இருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வித்தியாசமான ஸ்பீட் போட்டுகள் எல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலையல் போட்டிருக்கு. மோட்டர் போட் 5000, ஜெட்ஸ்கி வந்து 4500. ஆனால் இது 300 என்ன போட்டிருக்குது? ஹோஸ் பவர். ஹோஸ் பவரா? இது ஜெஸ்கி இருக்கு. வேறு ஜெஸ்கியில் இது கோடு இல்லை. ஹோஸ் பவர் எத்தனை இந்த கம்பெனியில் போடுது. இன்ஜின் கெப்பாசிட்டி போடுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இருக்குது. அங்கே அதை இன்னும் கொஞ்சம் விசாரிச்சிங்கன்னா விலை குறைவாகவும் இருக்குது. இந்தியாவில் பாருங்கள், பச்சை புல்வெளி சூப்பராக இருக்குது. கிளைமேட் தான் நுவரெலியானா, கிளைமேட்டுக்கு தான் காசு. இந்த அதில் பாருங்கள், ஒரு லேக்கில் குடும்பமாக போயிடும். சும்மா ஸ்லோ போட், ஸ்பீட் போட் எல்லாமே இருக்குது. வச்சு ஆட்டி உங்களை சத்தி எடுக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க. ஆனால் ப்ரோ போன முறை வந்ததை விட இன்னும் ஒரு பூக்கள் எல்லாம் நல்ல வடிவாக இருக்குன்னு. சித்திரை புது வருஷத்துக்கு தான் அந்த இதுன்றதாமே என்ன பூக்கள் வந்து கணக்கு இருக்கும். அதை என்ன எக்ஸிபிஷன் மாதிரி வைப்பாங்களா? இப்போ இனி நடக்க போகணும்னு சொன்னாங்க வருஷம். அப்படியே பார்க்கின்ற இஞ்சாலி தொங்கலுக்கு வந்துட்டோம். இஞ்சாலி பாருங்கள், இந்த வடிவுக்கு வளர்க்குற இந்த தாவரங்களையெல்லாம் நல்ல வடிவாக ஷேப் பண்ணி வெட்டியிருக்கணும். அதோட இந்த லைட் எல்லாம் இரவுக்கு எரியக்க நல்ல வடிவாக இருக்கும். கீழேயும் பாருங்கள், மேலேருந்து பார்க்க மிக்கி மவுஸ் ஒரு உருவத்தை அப்படியே வச்சிருக்கணும். இதுக்கெல்லாம் எவ்வளோ காலம் எடுத்திருக்கும். இதில் பாருங்க, சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன இந்த மிக்கி மவுஸ், இந்த கார்ட்டூன் கேரக்டர் எல்லாம் இதில் வச்சிருக்கணும். குழந்தை பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் இதில் அதிக அளவாகவே இருக்குது. பாருங்க இப்படி வடிவாக இருக்குது இந்த பூக்களை. இங்கேயும் பாருங்கள், எங்கே பார்த்தாலுமே விதமான வடிவான பூக்கள் இருக்குது. இங்கேயும் பாருங்க. சேஸ் கோப்ரோ சேஸ். உங்கள்ட்ட ஒரு கேள்வி, எப்படி இருக்கு இந்த பாக்? இதுக்கு முதல்ல எப்படி பார்த்துருக்கீங்களா? இல்லை, இந்த பூவெல்லாம் நல்ல போன முறை வேற எல்லாம் வெட்டி இருந்தேன். வெட்டி இது இந்த 4 மாதம் சீசனில் மட்டும்தான் ப்ரோ பாப்பா. நல்லா சித்திரை என்றாலே சரியான பூக்குற காலம் தான், வசந்த காலம். மூஞ்சி ஆள் ஃபோட்டோ எடுக்கிற பேரில் பழைய பூமர் ஃபோட்டோ கொடுக்குற மாதிரி போஸ் கொடுத்துட்ருக்கேன். ப்ரோ பூக்கு இப்படி பக்கத்தில் நெஞ்சு இப்படி கன்னத்தில் கை வச்சு அப்படி இல்லை ப்ரோ, இப்படி இஞ்சி இப்படி சாமத்தி வீடுக்கெல்லாம் எடுப்பாங்க. இன்றைக்கி 2வது நாள் நுவரெலியாவில் நாங்கள் இதிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம். பஸ்ஸில் தான் போகிறேன்னு யோசிச்சிருக்கிறோம். இப்போ என்ன பஸ் ஸ்டாண்டில் இறக்குறதுக்கு ஜெசியனோட பைக்கில் ஜெய் ப்ரோ வார. ப்ரோ பாய். தினேஷ் ப்ரோ பாய். நேற்று இரவு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்றது பாருங்க. இப்போ வெயில் இருக்குது, ஒரு 10 மணி அப்படி. ஆனால் இப்போ பயங்கர கூலிங்காக தான் இருக்குது. இரவு நேரம் சொல்லி மாளாத குளிர். இலங்கையிலேயே அதிக அளவு குளிரான இடம்னு சொல்லலாம். நேர தெரிகிற அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா பீதுர்தால கால மலை. இலங்கையிலேயே இருக்கிற மிகப்பெரிய ஒரு மலை தான் அது. இதான் நான் நேற்று காட்டின அந்த குதிரை ரைடுகள் நடந்தது, ரேசியல் நடக்கிற நல்ல வடிவாக செஞ்சு வச்சுருக்கேன் ரவுண்டில் போட்டு. இது வந்து கோல்ஃப் விளையாடுறதுக்கான ட்ரெக் உண்டு. இதில் பெரிய பணக்கார ஆட்கள் வந்து இதில் கோல்ஃப் கிளப் எல்லாமே இருக்குது. இதில் கோல்ஃப் விளையாடுவாங்க. அங்காலயம் ஒரு கிளப். அப்படியே நாங்கள் நேர போனோம்டா டவுன் வரும். இதெல்லாம் மார்க்கெட், இந்தியாவில் இருக்கிற மார்க்கெட். இது சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் காணொலி போட்டிருக்கிறோம். நீங்கள் கட்டாயம் போய் பாருங்க. உள்ள போனால் மார்க்கெட். இப்போ இந்த இடத்துல ஒரு கிளப் டவர் ஒன்று இருக்குது, நல்ல வடிவாக இருக்கும். அதையும் காட்ட தான் போய்க்கொண்டு இருக்கிறேன். இதில் என்ன தெரியும், இது இப்போ செஞ்சதா இல்லை பழைய காலத்தானு தெரியாது. ஆனால் கொஞ்சம் நல்ல வடிவாக இருக்கும்.
இதில் பாருங்கள், இந்த இடத்துல அங்கால புறாக்கள் எல்லாம் இருக்குது. நல்ல பழமையான ஒரு இடத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். பயங்கர குளிர்மை, விடிய வெயில் அடித்தாலுமே குளிராக இருக்குது. இங்கே பாருங்கள், நியூ இயர் வரப்போதானே, அதாவது சிங்கள தமிழ் புது வருஷம், அதுக்காக வந்து உடுப்புகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறோம். அங்கே பாருங்கள், அது ஃபுல்லாக புறாக்கள். போக முன்னாடி கடை கொண்டு வந்திருக்கிறோம். வேறு சாப்பிட போகிறோம். வேறு ஃபேவரட் டிஷ் என்னென்னா பரோட்டாவா? பட்ஜெட் டிஷ். அதே இப்போ சாப்பிட்றேன்னா 1000 ரூபா வருது. சுடு தண்ணினா நீங்கள் குளிரான இடங்களை காராங்க. யாழ்ப்பாணத்தில் வெறும் பச்சை தண்ணி தருவிடும். பருப்பு கறி, இந்தியாவில் குழம்பு கறி, அந்த பரோட்டா வந்தோடனே சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி வெளிக்கிட்டதா. கூட காட்டுங்க ப்ரோ. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சி எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.